கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்வையிடுகிறார். கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் தற்போது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்வையிடுகிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கடந்த சனிக்கிழமை தாவிக தலைவர் விஜய் தலைமையில் கரூரில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி தற்போது வரை 41 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் தற்போது கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்வையிடுகிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினீஷ் இருக்கிறார். வினீஷ், கூடுதல் விவரம் என்ன? கரூரில் நேற்று முன்தினம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலின் காரணமாக தற்போது வரை 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இதன் அடிப்படையில் பிரதமர் மோடியினுடைய அறிவுறுத்தலின் பேரில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தற்பொழுது தமிழகம் வந்திருக்கிறார். ஒரு நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கக்கூடிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தற்பொழுது இந்த கரூரில் வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற அந்த சம்பவம் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அவருடன் மத்திய இணையமைச்சர் எல்முருகனும் இருக்கிறார். காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் நேரடியாக சம்பவ இடத்தில் நேரடியாக சென்று நடந்த சம்பவத்தை விளக்கி வருகிறார்கள். அதையும் நிர்மலா சீதாராமன் பல கேள்விகளோடு அங்கிருக்கக்கூடிய மக்களையும் சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பு நிகழ்ச்சியை முடித்த பின்னர் அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு சென்று அங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய 30க்கும் மேற்பட்ட நபர்களையும் சந்தித்து ஆறுதல்களையும் தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன்பாக பிரதமர் மோடி கூட உயிரிழந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும், அதே போல காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிதியுதவியாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பிரதமர் மோடியுடைய வழிகாட்டுதலின் பேரில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தற்பொழுது கரூரில் தன்னுடைய பயண திட்டத்தை மேற்கொண்டு வருகிறார். வேலுச்சாமிபுரத்தை பொறுத்தவரை குறுகலான சாலை என்பதால் அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த கூட்ட நெரிசலின் காரணமாக தான் தற்போது வரை 41 பேர் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தலைவர்களும் நேரடியாக கரூருக்கு வரும்போது 3 இடங்களில் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொள்வார்கள். அதன் அடிப்படையில் தான் வேலுச்சாமிபுரத்தில் தற்பொழுது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதற்கு பிறகாக அந்த சம்பவத்தில் உயிரிழந்தவருடைய நபர்களின் இல்லத்திற்கு சென்று அவருடைய உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியும் அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வு மேற்கொண்டதற்கு பிறகாக நேரடியாக மருத்துவமனைக்கு செல்கிறார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நேரடியாக சந்தித்து ஆறுதல்களையும் தெரிவித்து குடும்ப உறுப்பினர்களையும் சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. தற்பொழுது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கரூரில் வேலுச்சாமிபுரத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். சம்பவம் நடந்த இடத்தை நேரில் பார்வையிட்டிருக்கிறார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன். பல்வேறு தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வினீஷ்.